இங்கே வந்த உடனே அந்த நூலகத்துடைய பேர் பார்த்தேன். அந்த பேர் என்ன பேர் போட்டிருக்கு? இங்கிலீஷ்ல போட்டிருக்கு குமரகுருபரர் நூல் நிலையம் இல்லையா? குமரகுருபரர் பிறந்து 6 வயசு வரைக்கும் பேசலை, ஊமை பிள்ளை மாதிரி அலைஞ்சாரு. அந்த அப்பாவும் அம்மாவும் பிள்ளையை கூட்டிட்டு திருச்செந்தூர் போனாங்க. எந்த ஊர் தெரியுங்களா? ஸ்ரீவைகுண்டம். அவங்களுக்கு திருச்செந்தூருக்கு போய் பிள்ளையை உட்கார வச்சுட்டு, பிள்ளை பேசுனா ஊருக்கு போகிறோம், இல்லைன்னா 3 பேர் கடலில் விழுந்து செத்து போகிறோம், சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை கடற்கரை மணலில் உட்காந்து கோயில் கட்டிட்டு இருந்துச்சான். அதே மாதிரி ஒரு பிள்ளை ஒன்று வந்து அதுக்கிட்ட ஒரு கையில் பூவை கொடுத்து, எங்க சொல்லு பூ அப்படின்னுச்சான். அந்த குழந்தை முதல் வார்த்தை பூ அப்படின்னு பேசியிருக்கு. அப்போ தான் பிள்ளை பேசுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முருகப்பெருமானே வந்து குமரகுருபருடைய கையிலே பூவை கொடுத்து பேசுமாறு சொன்னதால் கந்தர்களை வெண்பாவை தொடங்குகிற போது பூமேவும் என்றவர் தொடங்கியிருப்பார். அங்கே குமரகுருபர் பேசின விஷயத்தை வரலாற்றில் பார்க்குறோம். இங்கே திருக்கோலக்கால அந்த பொற்றாளத்துக்கு ஓசை கொடுத்தவள் யாருன்னா எம்பெருமாட்டி தான். அதெல்லாம் சொல்ல வந்துட்டீங்களா? சக்தி பெருசா சிவன் பெருசான்னு கேட்பாங்க. சிம்பிளா சொல்லலாம், சக்தி இருந்தா செய்யி, இல்லைன்னா செவனேன்னு கிட. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனால இருக்கிறது ஒன்றுதான். சக்தியினுடைய பெருமை என்ன? மதுரையில் நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும். ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்கப்ப வகுப்புல கேட்டாரா, சக்தி பெரிதா சிவன் பெரிதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது திருவிளையாடல் படத்துல கூட வரும். சிவன் தான் பெரிது, சக்தி தான் பெரிதுன்னா வரும்ல. சக்தி பெரிதா சிவன் பெரிதான்னு கேட்காரு. அப்புறம் ஒரே ஒரு பையன் சொல்லியிருக்கான், சிவம் தான் பெரிது அப்படின்னு இருக்கான். அப்படியே கண் கலக்கிட்டார். எப்படி கண்டுபிடிச்சார்? சிவன் தியேட்டர்ல 800 பேர் உட்காரலாம், சக்தி தியேட்டர்ல 300 பேர் தான் உட்காரலாம். ஏலே நீ உட்கார்ற முதல்ல. அவன் எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. அம்பிகை தந்த அந்த வரம், ஓசை கொடுத்தல், உயிர் கொடுத்தல், நோய் போக்குதல், கிரகங்கள் இருந்து தப்ப வைத்தல் என்று இத்தனை விஷயங்கள் இந்த பாசுர இவைகளை பதிகங்களை பாடினா ஏற்படுது. சரி, திருஞான சம்பந்தருக்கு மட்டுமா நான் சொல்ல முடியும்? 3000 பாட்டு சொல்ல முடியுமா? நானே சொன்னேன் முதல்ல 1.5 மாதம் பேச வேண்டியதை 1.5 மணி நேரத்தில் தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பரிசை காலில் பையன் 3 மணி நேரத்துக்கு மேலே எழுதிக்கிட்டே இருந்திருக்கான். வாத்தியார் வந்து கேட்டாரா, ஏய் 3 மணி நேரம் தான் டயம் முடி. உடனே இங்கே பாருங்க, 1 வருஷம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, 3 மணி நேரத்தில் எப்படி எழுத முடியும்? இல்லை 3 மணி நேரத்தில் எழுதினா தாண்டா பரிசை. அப்படியே நீ 3 மணி நேரத்தில் எழுதினா நான் 3 மணி நேரமா திருத்த போறேன்? 3 நிமிஷம் திருத்திடுவேன்ல. அப்படித்தான் செய்யணும். இங்கே திருஞான சம்பந்தருக்கான விஷயத்தை சொல்றோம் இல்லையா? நாவுக்கரசர், திருநாவுக்கரசர் அவருடைய தாய் தந்தையரை பற்றி சொல்ற போது அவருடைய தாயார் பேரு மாதினியார் அப்படிம்பார். அந்த மாதினியார்னு சொல்ற போதே அவரை போன்ற மாது இனி யார் அப்படின்னு கேட்பார் வாரியார் சாமி. அவர் வாழ்க்கையில் என்ன சிரமம் தெரியுங்களா? திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையில சகோதரி பேர் திலகவதியார். அவருடைய திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. கல்யாணம் நடக்கலைங்க, நிச்சயம்தான் பண்ணாங்க. கலிப்பகையார்னு அவர் பேரு. அந்த கலிப்பகையார் பல்லவ மன்னோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போன இடத்துல இறந்து போயிட்டாருங்க. அந்த அம்மா திருமணமே பண்ணிக்கல. அப்பா போயிட்டாரு, அம்மா போயிட்டாங்க, அக்காவுக்கு திருமணம் நின்று போச்சு. இவர் போய் சமண மதத்தில் சேர்ந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன செய்யுமா, தினம் போய் திருவதிகை என்கின்ற தலம் கடலூருக்கு பக்கத்தில் இருக்குது. நான் போயிருந்தேங்க, இப்போ தான் ஒரு சில வாரங்களுக்கு முதல்ல போயிருந்தேன். அங்கே இவரை திரும்ப மதத்துக்கு கூட்டு வர்றதுக்காக, சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு கூட்டு வர்றதுக்காக அந்த அம்மா தினமும் போய் விளக்கு போடுமா அவங்க கோயிலில். அந்த விளக்கு போடுற போல அழுகுமா. தம்பி ஒருத்தன் தான் இருக்கான், அவருக்கானே என்ன செய்யறது, அவனை எப்படியாவது கூட்டிட்டு வா. இந்த முடிச்சிடறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன். சிவபெருமான் என்ன பண்ணாராம், அப்பர் சுவாமிகளுக்கு திருநாவுக்கரசருக்கு வயிற்றில் கடுமையான நோயை கொடுத்துருக்காரு, வயிற்று வலி. அந்த வயிற்று வலிக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் முடியாமல் அக்காவுக்கு ஆள் அனுப்பினாராம்.
என்னை வந்து கூட்டிகிட்டு போ, என்னை பார்க்க ஆள் இல்லை. அக்கா சொன்னாங்களாம், நான் அங்கே வர முடியாது, ஏன்னா சமணர்கள் அமணர்கள், அமணர்கள் என்ன தெரியுமா, ஆடை உடுத்தாதவன் அவன். திகம்பரர், திகம்பரர் என்ன அர்த்தம், திக்கையே ஆடையாக உடுத்திருப்பான். அதனால நான் அங்கே வரமாட்டேன், நீங்க வா. நீ ஏன் இங்கே வரணும், நான் ஏன் அங்கே வரணும், சிவபெருமான் நம்ம கடவுள் தானே, நீ சாமி கும்பிடு, பாடு, ஒரு பாட்டு பாடு, வரட்டுமே. அப்ப அவர் பாடின பாட்டுனால தான் அவருடைய அந்த வயிற்று நோய் போனதும் பாங்க. இன்னைக்கு கூட நீங்க நினைச்சுக்கங்க, நோயால் நாம் அவதி வருகிற போது எத்தனை மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் ஒரு நல்ல பாட்டு நம்ம காதில் விழுந்தா எப்படி இருக்கும். கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், தோற்றாதன் வயிற்று நகம்படிய குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானேன்னு சொல்லி அந்த பாட்டை ஆரம்பிச்சு 10 பாட்டுல என்ன அழகு தெரியுங்களா. தமிழோடு இசைபாட மறந்தடியேன், சலம்பூவடு தூப மறந்தடியேன், தமிழோடு இசைபாட மறந்தடியேன். இந்த முதல் பாட்டு தான் கூற்றாயினவர். திருஞான சம்பந்தருடைய முதல் பாட்டு என்ன பாட்டு சொன்னீங்க அவருக்கா, இவர் பாடினார்ல, என்ன பாட்டு, தோடுடைய செவியன். இது நான் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். 3வது என்ன சொன்னேன், 4வது என்ன சொன்னேன், கேட்டுட்டு உங்களை சும்மா விடக்கூடாதுங்க, சும்மா விடக்கூடாது, நீங்க பயந்துடாதீங்க, பரிசு கொடுத்து அனுப்பிட்டு சொல்றேன். இங்க சைவ சித்தாந்த சபையில இதெல்லாம் செய்யணும். இப்ப ஐயா இருக்காங்களே, ஐயா இதெல்லாம் பேசி முடிச்ச உடனே யாராவது பதில் சொன்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும்யா, கட்டாயமா அடுத்த தடவை செய்யுங்க. நம்ம வாரியார் சாமி அப்படித்தான் பண்ணுவாரு, நிறைய புத்தகங்கள் பழங்கள் வாங்கி வச்சுக்கிறாரு, ஒருத்தராக கூப்பிடுவாரு, இங்க வா, தமிழ்நாட்டில் கடல்ல கலக்காத நதி எது சொல்லு அப்படிம்பாரு. ஒரு பையனை கூப்பிட்டாரு, வந்தா, உன் பேர் என்ன சொன்னா, எத்தனாவது படிக்கிற அதையும் சொன்னா, நீ உங்க வீட்டில் எத்தனாவது பையன் அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்னா, நான் தான் சாமி கடைசி பையன் அப்படின்னா. அது நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க அப்பா முடிவு பண்ணும். கடல்ல கலக்காத நதி எது யாருக்காவது தெரியுமா, தமிழ்நாட்டில் கடல்ல கலக்காத நதி வைகை. பெரியவங்க தான் சொல்றாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ற, அதான் நம்ம சொல்றோம்ல, பாடத்தில் இல்லைன்னா நம்ம படிக்க மாட்டேங்கிறோம், பாடத்தில் படித்ததை மறந்துடுறோம், சாய்ஸில் விட்டுடுறோம். வைகை நதி, ஏன் வைகை நதி கடலில் கலக்காது, நான் வகுப்பில் கேட்டேன். ஒரு பேர் சொன்னா, தண்ணி இருந்தால் தானே கலக்கும் அப்படின்னா, அப்படி இல்லை. திருப்பார்கடலை கடைந்த போது உள்ளிருந்து விஷம் வந்துச்சு, அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் இப்படி சாப்பிட்டு உயிர்களை காப்பாற்றினாரு. அந்த அம்மா அப்படி தொண்டையை அப்படி கை வச்ச உடனே அந்த கடும் விஷம் அமிர்தமாக மாறிட்டு. அதனால ஆண்களுக்கு இந்த இதற்கு பேர் இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படிமா, மிடரு, மிடரில் அடக்கிய வேதியனேன்னு சொல்றோம்ல. இந்த சிவபெருமானுக்கு கடல் நஞ்சை கொடுத்துச்சாங்க. அப்படி நஞ்ச கொடுத்த கடலுக்கு நான் போய் கலக்க மாட்டேன்னு நிற்கிறான் யாரு, நம்ம நதி. நான் பைய வீட்டுக்கு போதரா, அன்னைக்கு காப்பிக்கு பதிலா இதை கொடுத்துட்டேன் பழைய இதை அப்படி சொல்றோம்ல. அது மாதிரி இன்னைக்கும் நாரியிட பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையையேன்னா ஒரு புலவன் சொல்றான். நாரியிட பாகர் இடப்பக்கத்துல பெண்ணை கொண்டிருப்பவருக்கு நஞ்சளித்த பாவி கடல், அது போய் அது கலக்குறாத அப்படின்னு நிற்கிறான். இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வந்தா நல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன பாருங்க, இத்தனை பதிகம் சொன்னதுல அவர் பாட்டுல முதல் பாட்டு தோடுடைய செவியன், நாவுக்கரசருடைய முதல் பாட்டு அந்த வயிற்று வெளி போவதற்கு பாடின பாட்டு தான் கூற்றாயினவாறு. தெரியுமா? இன்னைக்கு சோதனை உங்களுக்கு தான் பாவம். இருக்கட்டும். கூற்றாயினவாறு விளக்ககிலி கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேனடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. அதே அப்ப அருமை. இந்த பாட்டு பாடினா வயிற்று வலி போயிடும். இதுக்காக வயிற்று வலி வரணும்லாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண்ணு போய் திருப்பி வந்துச்சு தெரியுமா? ஒரு பாட்டு பாடி கண்ணு போயிட்டு திரும்பி அந்த பாட்டுல திரும்ப கொண்டு வந்த. தேவாரம் பாடுறது எதுக்காகன்னு கேட்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப
திருஞான சம்பந்தரை பத்தி சொல்றப்ப என்னென்ன பாட்டுக்கு சொன்னேன். நாவுக்கரசர் இன்னும் கூட இவர் இப்படி வயிற்று வழி போன உடனே சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்த உடனே பல்லவ மன்னன் கூப்பிட்டு என்ன பண்ணிட்டானா, அவர் கூட்டுவா வேணா கட்சி மாறிட்டானா, கூட்டுவா அப்படின்னு போய் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா அவர் கேட்டாரா, என்னை கூப்பிட்டு அந்த மன்னன் யாரு, நான் யாருக்கு அடிமை கிடையாது, நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே இல்லாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன். இந்த பாட்டை அவர் சொல்லிட்டு நாம் யாருக்கும் குடியல்லோம், நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதாங்க பின்னாடி அதே மாதிரி ஒரு பாட்டை அருணகிரிநாதர் சொல்வார். நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசன் இருதாளும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே நாளன் செய்யும். அப்படியே பாரதிக்கு வாங்களேன், காலா என் காலருகே வாடா உன்னை காலால் மிதிப்பேன். யார காலன்னா யார் தெரியுமா, அவன் யமன். என் கால் இவர் போய் மிதிக்க மாட்டார், அவன் வரணுமா, மிதிவாங்க வருவானா. எப்படி பாட்டு பாருங்க. சுண்ணாம்பு காலவசல்ல வச்சாங்க யார, திருநாவுக்கரசரை. சுண்ணாம்பு காலவசல்னா எப்படின்னா நீங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்துருக்காது. சுண்ணாம்பு இது பண்றதுக்கு அப்படியே வெப்பம் தெரியாம சுண்ணாம்பு கொஞ்சம் கூட போட்டா நாக்கு வந்து போகும். அவரை சுண்ணாம்பு காலவாசல்ல வச்சப்ப 3 நாள் கழிச்சு போய் உள்ள இருந்து வெளியே வந்தா அவரு வெந்து போயிருப்பாருன்னு பார்த்தாங்க. ஆனா வெளியே வந்தான்னு வந்து போனாரு, உள்ள நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறார். ஏசி போட்ட மாதிரி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீண்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலை. இதை காட்டிலும் பார்த்தாங்க. இந்த ஆளை கொள்றதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி கழுத்துல கயிறை கட்டி அதுல ஒரு கல்லை கட்டி கடல்ல கொண்டு தூக்கி போட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த கல் மிதந்து அவரை கொண்டு வந்துருச்சுங்க. நான் இப்ப கடலூர் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அங்க அந்த திருநாவுக்கரசர் கடல்ல தூக்கி போட்ட இடம் நான் போய் பார்த்தேன். இப்ப கடல் 5 கிலோமீட்டர் பின் வாங்கிருச்சு. ஏன்னா 1400 வருஷம்ல கடல் பின் வாங்கிருச்சு. ஒரு தெப்ப முதல் கட்டி வச்சிருக்காங்க. என்ன ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம்னா, ஐயா அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கேட்டுக்குங்க. நான் அங்க பார்க்க போறேன், என்னை கூட்டிட்டு போறாங்க. திருநாவுக்கரசர் கரையேறிய குப்பம் அதுக்கு பேரு. அதை சுத்தி நம்ம ஆளு உட்காந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னை பார்த்தோன்னே எந்திரிச்சு மரியாதை வணக்கம் வணக்கம்னாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, பரவாயில்லப்பா. அப்பர் கரையை ஏறிட்டாரு தண்ணியில, நீ அங்கேயே இருக்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் பாதுகாக்கணும். நம்ம யாரையாவது கூட்டிட்டு போறப்ப இங்க இருந்தா அப்பர்னு சொன்னா இவன் படக்கணும் படுத்திருந்தான் என்ன பண்றது. அந்த அப்ப பாடின பாட்டு எழுந்துறீங்களா, சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கற்றுணை பூச்சி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமேன்னு பாடினார். இப்ப கடல்ல இருந்து தப்பிக்கணுமா, சிவபெருமான் பேர் சொல்லுங்க. வயிற்று வழி போகணுமா சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் இந்த பாடல்கள் உண்டு. 2 பேர் முடிஞ்சாச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிவபெருமானுடைய திருவுருவம்னு அவரை சொல்லுவாங்க. திருக்கைலாயத்தில் அவர் மலர் பறிச்சுக்கிட்டு இருந்தப்ப 2 பெண்கள் போறதை பார்த்து லேசா மனம் சஞ்சலப்பட்டதான். உடனே அவர் கூப்பிட்டு, கவலைப்படாத, நீ கீழே போய் திறந்து அந்த 2 பேரும் திருமணம் பண்ணிட்டுவான்னு அனுப்புனாராம். அப்படி வந்தவங்க தான் பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவருடைய அந்த திருமணத்தை தடுத்து அவரை கூட்டு வருவாருங்க. எவ்வளவு அழகான காட்சிகள். இன்னைக்கு நம்ம என்னென்னமோ சொல்றோம், அது மாதிரி பார்க்க முடியுமா? கல்யாணம் நடக்க போறப்போ ஒரு பெரியவர் வந்தாராம். வந்து இந்த சுந்தரன் எனக்கு அடிமை அப்படின்னாரா, ஆரூரார் எனக்கு அடிமைனாராம். அது எப்படிதான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமையா இருக்க முடியும்? அதெல்லாம் இல்லை, சிரிச்சிருக்கார் அவர். அது எப்படி அடிமையா இருக்க முடியும்? இந்த பார், உங்க தாத்தா எழுதுன ஓலை டாக்குமெண்ட் காமிக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, பெரியவரான ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. டாக்குமெண்ட்டை காட்டுறாரு அந்த கிழவனார். உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை அப்படியே வாங்கிக்கொண்டா அப்படின்னு வாங்கி படக்குன்னு கிழிச்சு போட்டாரு. யார்? சுந்தரமூர்த்தி சாமி. அந்த கிழவன் அதுக்கு மேல இருந்திருக்காப்புல, நீ கிழிப்பேன்னு தெரியும், அது ஜெராக்ஸ், இந்த ஒரிஜினல் இருந்தா வச்சிருக்கேன் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காரு. அது படி ஓலை, மூல ஓலை இந்த இருக்கு. எங்க இன்னி கொடுக்க மாட்டேன், நீ இதையும் கிழிச்சு என்ன பண்றது? அப்ப அந்த ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து அந்த ஓலையை வாங்கி அவங்க தாத்தா கையெழுத்துன்னு எப்படி பார்க்கறது?
ஊர்ல போய் அவங்க டாக்குமெண்ட் எடுத்து பாருங்க. அது அவங்க தாத்தா போட்ட கையெழுத்தை பார்த்துருக்காங்க. ஆமா, உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு, பித்தனாகி இவனுக்கு நம் குடும்பமே அடிமை. கல்யாணம் பண்ண வேண்டிய புது மாப்பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோவனாண்டி ஆகிய பித்தன் கூட்டு போறாருங்க, திருவாரூர் கூட்டு போறாரு. உள்ள பின்னாடியே போறாரு, வஞ்சிக்கிட்டே போறாரு. அட பாவி, கல்யாணத்துக்கு எடுத்து முடியாடா அப்படின்ட்டு போறாரு. உள்ள போனா அவரை காணோம். அப்பதான் இவருக்கு தெரியுது வந்தவர் யார் அப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்ட உடனே கண்ணீர் மல்க, உன்னை நான் பாடுறதுனா என்ன பாடுறது, நீ என்னை என்ன சொல்லி திட்டின அப்படின்னு கேட்டார் சிவபெருமான். உன்னை பித்தன்னு திட்டினேன், அதே பாட பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இந்த பாட்டை தொடங்கினார். இந்த பாட்டுக்கு ஞாபகம் இருக்கா? பாடுவீங்களா? இதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின முதல் பாட்டு. முதல்ல திருஞான சமுத்திரக்கு சொன்ன பாட்டு என்ன? தோடுடைய சேவியன். திருநாவுக்கரசருக்கு சொன்ன பாட்டு என்ன? அது நானே சொல்லிடுறேன், கூற்றாய் என்னவாறு விளக்குகளீர். ஏன்னா வகுப்புல நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன். நான் எதுக்கு நமக்கு ஊர் பகை தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு நான் சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்க வகுப்புல நல்லா படிக்கிறது யாரு? எங்க வாத்தியாரு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமா அதே பாடுறாரு. திருஞான சம்பந்தருக்கு ஒரு பாட்டு, திருநாவுக்கரசுடைய முதல் பாட்டு, இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முதல் பாட்டு. இது பித்தா பிறைசூடி பெருமானேன்னு சொல்லி அங்க இருக்கிற சிவபெருமான என்ன சொல்லி வஞ்சாரோ அந்த பாட்டிலே சொல்றார். பாட முடியுமா? பாடுங்க. பித்தாம் பிறைசூடி பெருமானே அருளாளா, பித்தாம் பிறைசூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள், அத்தகாயினி அல்லேஞனலாமே. பிரபாதம் பிரபாதம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தாங்க சிவபெருமான் தூது நடந்தாருப்பாங்க. பிறவன் சொல்றாள் நண்பேண்டா அப்படிங்கிறோம் இல்லையா, சிவபெருமான் அவ்வளவு நண்பனா இருந்திருக்கிறார். அந்த அவருக்காக எத்தனை சாதனைகள் பண்ணாருங்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாட்டெல்லாம் நீங்க பாட 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 அவ்வளவு இனிமையா இருக்கும். ஒரு தடவை திருமலபாடின்னு ஒரு இடம், அந்த மலைபாடியை தாண்டி போறப்ப சுந்தரா என்னை மறந்தாயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். இங்க பக்கத்துல சிவன் கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா, அந்த புதருக்குள்ள ஒரு கோயில் இருக்கு, அது யாரும் கண்டுக்கல. இவர் போய் அதை சரி பண்ணி இப்போ ஐயா அந்த கோயிலை செஞ்சிருக்க அந்த அழகை போய் பார்த்தேன். நம்முடைய ஐயா அவர்கள், உமாசங்கர் ஐயா அவர்கள் எத்தனை கோயில்களை அருமையாக பண்ணியிருக்கிறார். நல்லா இருக்குங்கய்யா, நீங்களும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அங்கே போய் நின்று என்ன சொன்னாரா, என்னை மறந்துட்டேன்னு நீ கேட்குற, பொன்னார் மேனியனே புலி தோலை இறக்க சித்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே, அண்ணே இன்னையல்லால் வேறு யார் நினைக்கேனே, நான் வேற யார் நினைக்க போறேன். எப்படியான பாட்டு பாருங்க. இந்த மூவருடைய தேவாரத்தில் ஒவ்வொரு தேவாரத்தை பாடுறப்ப ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். இன்னும் சொன்னா பஞ்சமந்த காலத்தில் வாசி தீரவே காசு நல்குவீர்னு ஒரு பாட்டு இருக்கும். வறுமையா அதுக்கு ஒரு பாட்டு, நோயா அதை போக்கு ஒரு பாட்டு, வெப்பு நோயா அதுக்கு ஒரு பாட்டு, கண் போயிருச்சா அதுக்கு ஒரு பாட்டு. இந்த 3 பேருடைய தேவாரத்தை தாங்க இவர் தொகுத்தார். இன்னும் ஒரு செய்தி இருக்குது ரொம்ப முக்கியமானது. இதை சொல்லிட்டு ஒரு 2 செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளவுதான். ரொம்ப ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உட்காருங்க. இந்த கடைசியா ஒரு வாழ்த்து பாடிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லைன்னா நமக்கு பெரிய புராணம் கிடைச்சிருக்காது. எப்படி? ஒரு நாள் கோயிலுக்குள்ள போறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. வாசல்ல அந்த அடியார்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நம்ம யாரையாவது பார்த்தா நான் பார்க்க போறது அவரை தானே, ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்காம போகக்கூடாது. அவரை பார்க்க போனாலும் இவரை பார்த்தாலும் ஐயா வணக்கம் நான் வந்துடுறேன் அவரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இவர் என்ன பண்ணிட்டாரா, இவங்களெல்லாம் பார்க்காம உள்ள வந்துட்டாராம். அங்கிருந்து அந்த அடியார்களுக்கெல்லாம் கோவம் வந்துச்சான். சுந்தரமூர்த்தி நம்மை பார்த்து வணங்காமல் செல்கிறார். சுந்தரமூர்த்தி புறகு அப்படின்னாங்களா, புறகுன்னு என்ன அர்த்தம், தள்ளி வைக்கிட்டாங்க.
இவர் உள்ள போய் அப்படி கும்பிட போயிருக்காரு. அதுக்குள்ள ஒருத்தர் அங்க இருந்தவர் எடுத்து கொடுத்துருக்காரு. எப்படி? அவர் என்ன சிவபெருமானத்தானங்க வணங்க போறாரு. அப்படியா? சிவபெருமானம் தள்ளி வை அப்படின்ட்டா. சிவபெருமானம் புறகு. இந்த சில பேர் டபுள்ஸ் போறப்போ போலீஸ் பிடிச்சிட்டா இவனு தாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உள்ள போய் சிவபெருமானை கும்பிட்டோன்னு சிவபெருமான் சொன்னார், இங்க வரு, உன்னே தள்ளி வச்சதுன்னு பார்த்தாதுன்னு என்னையும் தள்ளி வச்சுட்டாங்க. நீ முதல்ல அடியார்களை வணங்கு, என்னை வணங்கின மாதிரி. அதனாலதான் அவ்வை ஒரு பாட்டில் சொல்லுவா, உலகத்தில் எது பெரியது? பெரியது கேட்கின் வடிவுடை வேலவை பெரிது பெரிது பூனம் பெரிது. இந்த பாட்டில் பெரியதுன்னு கேட்டா எது தெரியுமா? தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதோன்னா. உலகத்திலேயே பெருசு தொண்டர் தான். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம், தொண்டன்னு ஒரு படத்தில் இப்ப நடிச்சிருக்கேன், அதான் எனக்கு சந்தோஷம். ஆத்தடி அதை எடுத்து விடுங்க.